ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம திருப்பூர் கப்பி ஃபிஷ் கீப்பிங் சேனல். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கேகே ஃபிஷ் திருப்பூர்லேருந்து 2 வெரைட்டி கப்பி வாங்கியிருக்கிறோம். அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்கோம். இந்த 2 வெரைட்டியோடு சேர்த்து ஒரு 12 வெரைட்டி கப்பி ஆகிருச்சு. இது நம்ம ப்ரீடிங்காகவே வாங்கினோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா ப்ளூ கொய் கப்பி. இது நான் ட்ரையோ வாங்கியிருக்கேன். ட்ரையோன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மேலுக்கு 2 ஃபீமேலுங்கிற கணக்கில் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் கணக்குலேயும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஒரு மேலுக்கு 3 ஃபீமேல் கணக்குலேயும் கூட வாங்கிக்கலாம். அப்போ தான் ப்ரீடிங் ஈஸியாக இருக்கும். இதை வாங்க டப்பில் விட்டு காமிக்கிறேன். டப்பில் வந்து டேரெக்டாக பேக்கு பிரித்து அப்படியே ஃபிஷ்ஷை விட்டுறக்கூடாது. அப்படி விட்டால் டெத்தாக சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்டிஷன் பண்ணணும். கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கவரை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எந்த டப்பில் விட போகிறீங்களோ அந்த வாட்டரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த பேக்கை வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கரெக்டாக ஈக்குவல் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை டைரெக்டாக விட்டிங்கன்னா போதும். கண்டிஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷோட கலரு பேக்கில் இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் பாருங்கள், நல்லா பிரைட்டாக ப்ளூ கலர் நல்லா கொய் தெரியுது. அந்த கொய் பேட்டர்ன் நல்லாவே அழகாக தெரியுது. டெய்லி நல்லா தெரியுது. அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து இந்த கொய் கப்பி வளர்த்து ப்ரீட் பண்ணணும், ப்ரைஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கொய் வெரைட்டியை ப்ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பிளாக் ஐ தான், அதிகமாக குட்டி வந்து சாப்பிடாது. கேர் மெயின்டெனன்ஸும் கம்மி தான் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வந்து இதுக்கு வாட்டர் லைட்டாக ஒரு 20 to 30% மட்டும் கீழே இருக்க அழுக்க மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 26லேருந்து 28க்குள்ளே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு சேஃபு. இப்போ ப்ரைஸ் எடுத்திங்கனாலும் இது பார்த்திங்கன்னா லைஃப் ஃபீடு கொடுத்திங்கன்னா சீக்கிரம் க்ரோத் ஆகும். ஒரு 2 மாதத்துலேருந்து 2.5 மாதத்துக்குள்ளே க்ரோத் பார்க்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெல்லட்ஸு, ஆர்டிமியா ஃப்ளேக்ஸு அந்த மாதிரி கொடுக்கலாம். அடல்ட்ஸுக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா லைஃப் ஃபீட் அதிகமாக கொடுக்காதுங்க. வீக்லி டோன்ஸு 3 days ஒன்ஸு இந்த மாதிரி கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வாங்கி இதை வந்து டப்பில் விட்டுடலாம். மேலே பாருங்கள் செமையாக இருக்குது. அதோடய பேட்டர்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள் கலர்ஸ் நல்லா க்ளோவிங்காக இருக்குது, வைப்ரண்ட் கலராக இருக்குது. வாங்கி இதை டப்பில் விட்டுடலாம். இந்த ஃபிஷ் ஸ்விம் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. வீடியோ கொஞ்சம் ப்ளர்ராக ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீஃபு. ஆல்மண்ட் லீஃப் எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அது டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகிடான்னு பார்த்துக்கும். அதே மாதிரி அது டீகம்போஸ் ஆகும்போது அதிலிருந்து வர நுண்ணுயிரி சாப்பிட்டு ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க, இது வந்து ஃபீமேலு. இது நல்லா லோடராக தான் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக்கில் குட்டி போட்டோம். இது குட்டி போட்டோன்னே நான் இதை வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம விட்டுருக்கிற வெரைட்டி வேணுனாலும் யாராச்சும் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ பாருங்கள் 3 மீனும் நம்ம இந்த டப்பில் விட்டாச்சு. இது நம்ம எப்படி என்ன க்ரோத்தில் இருக்குது, இந்த வெரைட்டிலேருந்து எவ்வளோ குட்டி எடுத்தோங்கிறதையும் அந்த குட்டியோட க்ரோத் ரேட்டையும் நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுதுங்கிறத. இப்போ எப்பயுமே நம்ம கண்டிஷன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸாவது கண்டிஷன் பண்ணி தான் நம்ம விடணும். அப்போ தான் இந்த ஆக்டிவ்னஸ் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டீமியா, மொயினா இந்த மாதிரி லைவ் கல்ச்சர் வந்து ஹேச்சிங் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது ஆர்டீமியா எங்கே ஹேட்ச் பண்ணுற வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஃபர்தராக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா டாப்பஸ் ப்ளூ வித் ரிப்பன் கப்பி. இது நான் சும்மா ஒரு ட்ரையலுக்காக ஒரு பேர் தான் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து ஃபீமேலுக்கு மட்டும்தான் ரிப்பன் இருக்கும், மேலுக்கு ரிப்பன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலுக்கு ரிப்பன் இருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ரீடிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ப்ரீட் ஆகுமா என்னங்கிறது தெரியாது. இதுக்கு வந்து இது வந்து ஆல்பினோ வெரைட்டி, அதனால நான் ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்டிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷை அன்பேக் பண்ணி விடணும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரிப்பன் கப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து வித்தவுட் ரிப்பன் கப்பியை போட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபீமேலுக்கு மட்டும் ரிப்பன் இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் ரிப்பனோடு தான் வரும். வித்தவுட் ரிப்பனில் கம்மியாக தான் வரும். எப்படி ஒரு 80% நம்மளுக்கு வித் ரிப்பனோடு தான் வரும். எப்பயுமே செலக்ட் பண்ணும்போது வித்தவுட் ரிப்பன் மேலே பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். கலர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஒரு டப்பில் விட்டு காமிக்கிற பாருங்கள்.
அது மேலோட அட்ராக்டிவ் ப்ளூ கலர் பாருங்கள், நல்லா க்ளோவாக இருக்குது. அதே மாதிரி ஃபீமேலுக்கு அந்த ரிப்பனும் பாருங்கள், கிளிட்டர் கலரில் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. ஃபிஷ்ஷு ஸ்விம் பண்ணுறது பாருங்கள், நல்லா இருக்குது. இது கொஞ்சம் புது இடங்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்விம் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள். இது வந்து ஆல்பினோ வெரைட்டி தான். நம்ம ப்ரீடிங் கேஜ் செட் பண்ணோம்னாங்க குட்டி வந்து எல்லா குட்டியும் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா எல்லா குட்டியும் இது வந்து சாப்பிட்டோம். ஆல்பினோ வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸை வந்து ஸ்பீடாக அட்டாக் பண்ணி சாப்பிடுங்க. அது பாருங்கள், இது வந்து ஃபீமேல் பாருங்கள், அந்த ரிப்பன் பாருங்கள், பள்ளிய ரிப்பன் எல்லாம் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. கலரும் பாருங்கள். இந்த மாதிரி கப்பி வந்து சைடு வியூக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த கப்பி பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ டோன் கலரில் லைட்டிங் செட் பண்ணோம்னா இன்னும் செமையாக அட்ராக்டிவாக இருக்கும். அது ஸ்பீடு பாருங்கள், நல்லா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு. அதோட குவாலிட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கப்பி பார்த்தீங்கன்னா நான் பேர் 250 வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு 12 வெரைட்டி கப்பி நம்மகிட்ட இருக்குது. சேல்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி வந்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிரும். யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக ஏதாவது சேல்ஸ் வீடியோ இருந்தால் அதில் அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆட் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆல்பினோ வெரைட்டிக்கு வந்து கொஞ்சம் ஆல்கலைன் வாட்டரை வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு 2-3 நாள் வந்து டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக அது பாசம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதோட கலரேஷனு க்ரோத் ரேட்டும் நல்லாயிருக்கும். பிளாக் ஐ வெரைட்டி கப்பீஸ் ப்ரைஸை விட இந்த ஆல்பினோ வெரைட்டி கப்பீஸ் ப்ரைஸை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா அதை விட இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் லைஃப் ஃபீல்டு நல்லா கொடுத்தோம்னா க்ரோத் ரேட் ஒரு 2 மந்த்லேருந்து 2.5 மந்த்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம். சேல் ஸ்டேஜுக்கும் வந்துடும், சேல் ஸ்டேஜுக்கு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆல்பினோ வெரைட்டி ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக செப்ரேட் பண்ணி வைங்க, அப்போ தான் க்ரோத்து நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ் கூடயே விட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் ஒரு 1 வீக் வரைக்கும் ஒரு சின்ன டப்பில் வைங்க, அப்போ தான் அதுக்கு ஃபீட் பண்ணோம்னா தெரியும். ஃபுட்டு ஸ்பீடாக எடுக்கும். பெரிய டப்பில் விட்டிங்கன்னா ஃபுட் எடுக்கிறது தெரியாது, நம்ம ஃபீட் பண்ணுறதும் அது தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.